அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 162வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 25 முதல் 28 வரை. நீதிமொழிகள் அதிகாரம் 25. சாலமோனின் வேறு சில நீதிமொழிகள். இவையும் சாலமோனின் நீதிமொழிகளே. இவை யூதாவின் அரசராகிய எசேக்கியாவின் அவையினர் தொகுத்து எழுதியவை. மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். அரசரின் உள்ள கிடக்கையை ஆராய்ந்தறிய மனிதரால் இயலாது. அது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் போன்றது. வெள்ளியினின்று மாசை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருளென்றை உருவாக்குவார். அரசரின் அவையினின்று கெடுமதி உரைக்கும். பொல்லாரை அகற்றிவிடு, அப்பொழுது அவரது ஆட்சி நீதி வலுவா நெறியில் நிலைக்கும். அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதே, பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே. பெரியவர் ஒருவருக்கு இடம் உண்டாகும்படி நீ கீழிடத்திற்கு அனுப்பப்படுவதை விட நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை. ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் உடனே வழக்கு மன்றத்திற்கு போகாதே. நீ கூறுவது தவறென்று வேறொருவர் காட்டிவிட்டால் அப்பொழுது நீ என்ன செய்வாய்? அடுத்திருப்பாரோடு உனக்குள்ள வழக்கை அவருடனேயே பேசி தீர்த்துக்கொள். வேறொருவரை பற்றிய மறை செய்தியை வெளிப்படுத்தாதே. வெளிப்படுத்தினால் அதை கேட்பவர் உன்னை இகழுவார். உனக்கு வருமான கேடு நீங்காது. தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளி தட்டில் வைத்த பொற்கணிக்கு சமம். தங்க சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஓர் இணையாக அமைவது போல் எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை விருப்புடன் கேட்பவரும் ஓர் இணையாக அமைவர். குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார். அவர் தம் தலைவருக்கு புத்துயிர் அளிப்பார். கருமுகிலும் காற்றும் உண்டு, ஆனால் மழை இல்லை. கொடாமலே தன்னை கொடைவள்ளல் என்பவனும் இவ்வாறே. பொறுமை ஆட்சியாளரையும் இணங்க செய்யும். இனிய நா எலும்பையும் நொறுக்கும். தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு, அளவை மீறினால் தெவிட்டி போகும். நீ வாந்தி எடுப்பாய். அடுத்திருப்பார் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே. போனால் சலிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார். அடுத்திருப்பாருக்கு எதிராக பொய் சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாளையும் கூறிய அம்பையும் ஒத்தவர். இக்கட்டு காலத்தில் ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பல்லையும் நொண்டி காலையும் நம்புவதற்கு சமம். மனதுயரமுள்ளவரை பாட்டு பாட செய்தல் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவனை தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய். ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார். வடகாற்று மழையை தோற்றுவிக்கும், புறங்கூறுதல் சீற்றப்பார்வையை தோற்றுவிக்கும். மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். தொலைவிடத்திலிருந்து வரும் நற்செய்தி வறண்ட தொண்டைக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீரை ஒக்கும். பொல்லாருக்கு இணங்கிவிடும் நேர்மையானவர் கலங்கிய ஊற்றை அல்லது பாலடைந்த கிணற்றை ஒத்திருக்கிறார். தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்றன்று, புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று. தன்னடக்கமில்லா மனிதர் அரணழிந்த காவல் இல்லா பட்டணம். நீதிமொழிகள் அதிகாரம் 26. வேனிற் காலத்தில் பனி இருக்குமா? அறுவடை காலத்திற்கு மழை பொருத்துமா? அவ்வாறே மதிகேடருக்கு புகழ் ஒவ்வாது. சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். குதிரைக்கு சவுக்கடி, கழுதைக்கு கடிவாளம், முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு. மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதில் உரைக்காதே. உரைத்தால் நீயும் அவரை போல ஒரு மடையனே. மடையனின் கேள்விக்கு அவரது மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை. இல்லாவிடில் அவர் தம்மை ஞானி என்று எண்ணிக்கொள்வார். மூடரை தூதாக அனுப்புதல் தன் காலையே வெட்டி கேடு உண்டாக்கி கொள்வதற்கு சமம். ஊனக்கால்கள் தடுமாறி நடக்கும். அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்தவருக்கு சமம். மூடன் வாயில் முதுமொழி குடிகாரன் கையிலுள்ள முச்சடிக்கு சமம். மூடனையோ குடிகாரனையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிபோக்கர். எவராயிருப்பினும் அவர் மீது அம்பு எய்கிறவரை ஒத்திருக்கிறார். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும். அதுபோல மூடர் தாம் செய்த மட செயலையே மீண்டும் செய்வார். தம்மை ஞானமுள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளும் யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒருவேளை திருந்துவார், ஆனால் இவர் திருந்தவே மாட்டார். வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லி கொண்டிருப்பவர் சோம்பேறி.
கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறி தம் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பார். சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். விவேகமான விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தாம் மிகுந்த ஞானமுள்ளவர் என்று நினைக்கிறார் சோம்பேறி. பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுகிறவர் தெருவில் செல்லும் வெறிநாயின் வாளை பிடித்து இழுப்பவருக்கு ஒப்பாவார். கொல்லும் தீக்கொல்லியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில், பிறனை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும், புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும். கரியால் தழல் உண்டாகும், விறகால் நெருப்பு எரியும். சண்டை பிடிக்கிறவரால் கலகம் மூளும். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம், அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மட்பாண்டத்திற்கு மெருகூட்டி பளபளக்க செய்வது போலாகும். பகையுணர்ச்சி உள்ளவர் நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவார், உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும். அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே. அவர் உள்ளத்தில் அருவருக்கத்தக்கவை 7 இருக்கும். அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். தான் வெட்டின குழியில் தானே விழுவார், தான் புரட்டின கல் தன் மேலேயே விழும். பொய் பேசும் நா உண்மையை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 27. இன்று நடக்கப் போவதே தெரியாது, நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே. உன்னை உன்னுடைய வாயல்ல மற்றவர்களுடைய வாய் புகழட்டும், உன் நாவல்ல வேறொருவர் நா போற்றட்டும். கல்லும் மணலும் பழுவானவை, மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பலுவானது. சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது. ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல். நண்பர் கொடுக்கும் அடிகள் நல் நோக்கம் கொண்டவை, பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்த பொழிவே. வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார், பசியுள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும். தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர். நறுமண தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும், கனிவான அறிவுரை மனதிற்கு திடமளிக்கும். உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உடன்பிறந்தான் வீட்டிற்கு செல்லாதே. தொலையில் இருக்கும் உடன்பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாகி என் மனத்தை மகிழ செய். அப்பொழுது நான் என்னை பழிக்கிறவருக்கு தக்க பதில் அளிப்பேன். எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார். அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர். அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கிறவனுடைய ஆடையை எடுத்துக்கொள், அதை அந்த கடனுக்காக பிணைய பொருளாக வைத்திரு. ஒரு நண்பரிடம் விடியும் முன் போய் உரக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சபிப்பதற்கு சமம் என கருதப்படும். ஓயாது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளில் இடைவிடாத தூறல் போன்றவள். அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதே எளிது எனலாம். கையால் எண்ணெயை இறுக பிடிப்பதே எளிது எனலாம். இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளர் ஆக்கலாம். அத்திமரத்தை காத்து பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும், தம் தலைவரை காத்து பேணுகிறவருக்கு மேன்மை கிடைக்கும். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார். பாதாளமும் படுகுழியும் நிறைவு பெறுவதே இல்லை, ஒருவர் கண்களில் விருப்பமும் நிறைவு பெறுவதில்லை. வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடைக்குகையும் சோதித்து பார்க்கும், ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம். மூடனை உரலில் போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யாக குத்தினால் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளை நன்றாக பார்த்துக்கொள், உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு. ஏனெனில் செல்வம் எப்போதும் நிலைத்திராது, சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை. புல்லை அறுத்த பின் இளம்புல் முளைக்கும், மலையில் முளைத்துள்ள புல்லை சேர்த்து வை. ஆடுகள் உனக்கு ஆடை தரும், வெள்ளாட்டுக்கிடாயை விற்று விளைநிலம் வாங்க இயலும். எஞ்சிய ஆடுகள் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் பாலை கொடுக்கும், உன் வேலைக்காரருக்கும் பால் கிடைக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 28. பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். ஒரு நாட்டில் அறிவும் விவேகமும் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும். ஆனால் ஒரு நாட்டினர் தீவினை புரிவார்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக்கொண்டே இருக்கும். ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி விளைச்சலை அளிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவன். நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர்.
அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர். தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆண்டவரை வழிபடுபவரோ எல்லாவற்றையும் நன்குணர்பவர். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். அறிவு கூர்மையுள்ள மகன் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடப்பான். ஊதாரிகளோடு சேர்ந்து கொண்டு திரிபவன் தன் தந்தைக்கு இழிவு வர செய்வான். அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும். ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார். தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள். செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார். உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார். நேர்மையானவர்கள் ஆட்சி உரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வர். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவார். பிடிவாதமுள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார். கொடுங்கோல் மன்னன் ஏழை குடிமக்களுக்கு முழக்கமிடும் சிங்கமும் இறை தேடி அலையும் கரடியும் போலாவான். அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவார். நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்ட காலம் வாழ்வார். கொலை செய்தவன் தப்பியோடுவதாக எண்ணி படுகொலியை நோக்கி விரைகிறான். அவனை எவரும் தடுக்க வேண்டாம். நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது. தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உள்ளாவார். உழுது பயிரிடுகிறவர் நிரம்ப உணவு பெறுவார். வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்போதும் வறுமை நிறைந்தவராயிருப்பார். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஓரவஞ்சனை காட்டுவது நன்றல்ல, ஆனால் ஒரு வாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு. பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டுமென்று துடிக்கிறார். ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார். முகப்புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடுகெட்டவன். பேராசை கொண்டவன் சண்டை மூல செய்வான். ஆண்டவரையே நம்பி இருப்பவர் நலமுடன் வாழ்வார். தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள். ஞானிகளின் நெறியில் வாழ்பவரோ தீங்கி நின்று விடுவிக்கப்படுவர். ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள். அவர்கள் வீழ்ச்சியுற்ற பின் நேர்மையானவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள்.